திமுகவில் இணைந்த அதிமுக முக்கிய நிர்வாகிகள். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பின் அமைதியாக இருந்த செந்தில் பாலாஜி மீண்டும் தனது ஆட்டத்தை ஆரம்பித்துள்ளார். தேர்தல் வரவுள்ளதால் மாற்றுக் கட்சியினர் மற்றும் இளைஞர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என திமுக தலைமை அறிவுறுத்தி இருந்தது. இந்நிலையில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளனர். திமுகவுடன் கூட்டணி மதிமுக அறிவிப்பு. அதிமுகவில் இருந்து வெளியேறிய முத்துரத்தினம் அண்மையில் திமுகவுடன் இணைந்ததால் வைகோ கடும் அதிருப்தியில் இருந்ததாக பேசப்பட்டது. தவிர சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவின் கூட்டணி கட்சி ஒன்று தங்களுடன் இணையும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தார். இதனால் மதிமுக பாஜக கூட்டணிக்கு தாவலாம் என கணிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று நடந்த மதிமுக கூட்டணியில் திமுகவுடன் கூட்டணி அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்புமணி மீது பாய்ந்த பாமக எம்எல்ஏ அருள். ராமதாஸை சுற்றி 3 தீய சக்திகள் இருப்பதாக அன்புமணி கூறியிருந்த நிலையில் எம்எல்ஏ அருள் அன்புமணி மீது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். சேலத்தில் பேசிய அவர் 36 ஆண்டுகளாக ராமதாசுடன் பயணித்து வருவதாகவும் பாமக வன்னியர்களின் வளர்ச்சிக்காக உழைத்தவர்களுக்கே ராமதாஸ் தற்போது பதவி வழங்கி வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். கட்சிக்காக உழைத்த பாட்டாளிகளை அன்புமணி அசிங்கப்படுத்துவதாக வேதனையுடன் கூறியுள்ளார். தாவேகாவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் 2 லட்சம் ஓட்டு. ஒவ்வொரு வீட்டிலும் 2 அல்லது 3 பேர் தாவேகாவில் இருப்பதால் ஒவ்வொரு தொகுதியிலும் சுமார் 2 லட்சம் வாக்குகள் பெறுவது உறுதி என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தென்காசியில் பேசிய அவர் தமிழக மக்களுக்கு அமைதியான வாழ்க்கையை தாவேகாவால் மட்டுமே கொடுக்க முடியும் எனவும் 2026 விஜய் முதல்வராவதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றார். புஷி ஆனந்தின் நம்பிக்கை நிறைவேறுமா? சீட்டுகள் வழங்க காங்கிரஸ் ஒப்புதல். எல்.கே. சுதீஷ். 2009 தேர்தலில் காங்கிரஸ் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது 9 சீட்டுகள் வழங்க காங்கிரஸ் முன்வந்ததாக எல்.கே. சுதீஷ் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஏற்பாடு செய்திருந்த சி.கே. பெருமாளின் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் கூடுதலாக ராஜ்யசபா சீட்டும் வழங்க முன்வந்த நிலையில் கூட்டணி அமையாமல் போனதாக தெரிவித்தார். திமுகவுடன் தேமுதிக நெருக்கம் காட்டுவதாக கூறப்படும் நிலையில் சுதீஷின் பேச்சு பேசு பொருளாகியுள்ளது.